Hi friends, welcome to Chennai Ara's Kitchen. நான் இன்னைக்கு சூப்பரான மட்டன் ஷாமி செஞ்சிருக்கேன். சேம் ப்ராசஸ் நீங்கள் பீஃப்ல கூட செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் கடலை பருப்பு சேர்க்கலை, அப்புறமா கடலை சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்டாக வரணும். அப்போ தான் வந்து இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் ஷாமியை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு 1 வீக் கூட நீங்கள் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நம்ம பக்ரீதில் வந்து நிறைய இந்த ஷாமி தான் செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க இந்த ஷாமியை எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பரான ஷாமி செய்கிறதுக்கு நம்ம வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது சேம் ப்ராசஸ் நீங்கள் பீஃபில் கூட செய்யலாம். ஆனால் வந்து பீஸ் வந்து நம்ம முன்னாடியெல்லாம் ஷாமி செய்யணுன்னா கைமாக தான் செஞ்சு நம்ம செய்வோம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம இந்த மாதிரி இந்த பீஸ் இவ்வளோ பெருசாகவே போட்டாலே நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நூலாக ஷாமியில் வரும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் கடலை பருப்போ இல்லை உடச்ச கடலை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பேசிக்கான பொருளை வச்சு நான் சூப்பராக செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள். அப்புறம் வந்து மீடியம் சைஸு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கிலோ எடுக்கிறீங்கன்னா மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். இது பாருங்கள் 4 வெங்காயம். இது ஒரு பக்கம் அப்படி வைக்கிறேன். பாருங்கள் இதுதான் இதோட மசாலா. இவ்வளோ தான் மசாலா. நீங்கள் 1 by 1 நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ மீடியம் சைஸ் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் 1/2 kgக்கு இது. அப்புறமா 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மிளகாய் தூள் போடுறது கிடையாது, காஞ்ச மிளகாய் தான் போடுறோம். அப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம 4 விசில் விட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துவேன். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 3/4 டம்ளர் இருந்தாலே இது நம்மளுக்கு நல்லா நம்ம தாளிக்காமல் வச்சுருக்கிறதுனால இஞ்சி பூண்டு எதுவுமே நம்ம பேஸ்ட்டு போடலை, அதனால அடி பிடிக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த தண்ணியிலே நம்மளுக்கு 4 விசில் வெந்தால் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள் இந்த 4 வெங்காயமும் பூண்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் மூடிடலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 4 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் விட்டுட்டு பார்த்தா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால இன்னும் 2 எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்திருக்கு. மாஷல்லா, இப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி வந்து குக்கர்லேயே இருக்கட்டும். வெளியே நம்ம மட்டனை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 10 மினிட் வச்சுக்கோங்க. இது அவசரமாக செஞ்சு சாப்பிட்ற டிஷ் கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு வச்சுட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஷ்ஷு தான் இது. இப்போ இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 10 மினிட் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 10 மினிட் வைங்க. இல்லை செகண்ட் டோரில் அந்த மாதிரி கீழே வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நான் போட்ட 3/4 கிளாஸ் வந்து 6 விசில் வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி அப்படியே இருக்கிறதும் நம்ம போட வேணாம். தேவைன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக நல்லா இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா நான் 1/2 அன் ஹவர் நான் ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. தேவையான நம்ம தண்ணி இடத்துலேருந்து வடிகட்டு எடுத்த தண்ணியும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம வந்து மிக்ஸி சின்ன ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக இது 4 டைம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய ஜாரில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டியதாக வரும். சின்ன ஜாரில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்க்காமலே அழகாக அரைஞ்சி வந்துடும். அதனால சின்ன ஜாரில் 4 டைமாக போட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி நம்மளுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணியே நம்ம போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஜாரில் போட்டதுனால பாருங்கள், அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காக அரைக்கும் போது இந்த மாதிரி நூலாக திரண்டு வந்து பாருங்கள் இப்படி நூலாக வரும். இப்படி இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த எடுத்து வச்சு இந்த சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை நான் இப்போ சேர்த்துட்டேன். இது தண்ணி எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், நம்மளோட அப்படியே சுட இருந்ததை எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா அதுவே கொள்ளன்னு இருந்துட்டு அதுலேருந்து தான் தண்ணி விட்டுடும். இப்போ நம்ம இந்த ஃப்ரீசரில் 1/2 மணி நேரம் வச்சதுனால தான் இந்த தண்ணி தேவைப்படுது. இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் தேவைப்படுது. சேம் டைம் வந்து இந்த மசாலா தண்ணியெல்லாம் அதில் சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதும் மிக்ஸி ஜாரும் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப மையாக இல்லாமல் நூலாக அரைச்சிருக்கேன். சேம் டைம் உதிரியாக இருக்குது. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரே ஒரு லெமன் தான், மீடியம் சைஸ் ஒரே ஒரு லெமன் தான். இது 1/2 kg மட்டன்னால ஒரு லெமன் சேர்க்குறேன் நான். அப்புறம் நீங்கள் 1 kgனா 2 லெமனாக சேர்த்துக்கோங்க. டேங்கி டேஸ்ட்டு உங்களுக்கு வேணான்னு சொன்னால் லெமனை ஸ்கிப் பண்ணலாம். லெமன் சேர்த்து செய்கிறப்போ சூப்பராக இருக்குது. நம்ம செய்கிறப்போ நான் லெமன் சேர்த்து தான் செய்வேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் சேர்த்தாச்சு. அப்புறமா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறப்போவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துடுவோம். அது கொத்தமல்லி சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அது கொழுன்னு ஆகிடுது. அதனால லாஸ்ட்டில் சேர்த்தா நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்குது. அதனால நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். அப்புறம் வந்து இது இப்படியே நம்ம பிசைஞ்சு செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த உதிரியாக இருக்கிறதுனால லைட்டாக விண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் தான், இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் ஷாமிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்காம சும்மா கொஞ்சமாக நல்ல ஆயில் சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் நான் சேர்த்து திருப்ப செஞ்சுக்க போகிறேன். திருப்ப செய்யும் போது கொஞ்சமாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அது மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் வந்து ஒரு கடாயில் வச்சுட்டு நல்லா நம்மளுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி பாயில் ஆகிடுச்சு. இப்போ பாயில் ஆகுமா இல்லையா, குக் ஆகுமா இல்லையான்னு சொல்லி பயம் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் சேம் உருண்டையாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு ரஃபாக தான் நான் உருண்டை பிடிக்கிறேன். ஏன்னா நான் திரட்டி நான் கட்லி ஷேப் தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கட்லி எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு உப்புக்கு ஆயில் வச்சுட்டு ஆயில் மட்டும் உள்ள கையில் திளவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் செஞ்சுக்கலாம். நல்லா நம்ம ரவுண்ட் செஞ்சதுக்கப்புறம் சும்மா லைட்டாக புஷ் பண்ணி, கட்லி வந்து ரொம்ப கார்னராக இருக்கக்கூடாது. இந்த கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நான் ஒயிட் பிளேட்டில் வச்சு காட்டியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு. இது கட்லி ஷேப் தான் இது, அதனால் ரொம்ப கார்னராக இல்லை. பாருங்கள், உள்ளங்கையிலே வச்சுட்டு நம்ம விரலே அதில் வரக்கூடாது. அவ்வளோதான். பாருங்கள், சேமாக இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது, சைஸும் சேமாக இருக்குது. திருப்ப காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக உள்ளங்கையில் ஆயில், அப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் தான் சுற்றணும். நல்லா ரவுண்ட் சுற்றிட்டு உள்ளங்கையிலே வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி இப்படி பண்ணால் போதும், நம்மளுக்கு அழகாக வந்து கட்லி ஷேப் அழகாக வந்துடும். இந்த கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, உங்களுக்கு விண்டி போகும், நீங்கள் நான் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன், எனக்கு எந்த பயமாக இல்லை. நல்லா டேஸ்ட்டும் சரி, பார்க்கவும் சரி, சூப்பராக வரும். பாருங்கள், உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா எக்கு வாங்கிட்டு முட்டையோட வெள்ளையக்கரு மட்டும் 2 சேர்த்துக்கோங்க. 1/2 kg நீங்கள் செய்கிறீங்கன்னா 2 எக்கு எடுத்துகிட்டு அதை 2 சேர்த்துக்கோங்க, ஒயிட் மட்டும். அப்படி சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் விடலாம். இப்போவும் இது ஒன்றுமே ஆகாது. நம்ம பாருங்கள், இதில் நம்ம கடலை சேர்க்கலை, பருப்பு சேர்க்கலை, கடலை பருப்பு சேர்க்கலை, எக்கு சேர்க்கலை, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், என்னோடய கட்லி எல்லாமே சேம் ஷேப்பில் சேம் சைஸாக இருக்குது. இது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எடுக்கும் போதே கரெக்டாக எடுத்துட்டோம்னா அது அழகாக வந்துடும்.
எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அழகாக செய்யணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். என்னை விட அழகாகவும் செய்வாங்க, இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி நான் அழகாக தான் செய்வேன். பாருங்க, இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது இந்த எப்படி செஞ்சாலும் இந்த கலர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆயில் நல்லா ரெட் ஆகிடும். அதனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று தான் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துட்டு இருக்கேன். நம்ம இதுவும் பயப்பட தேவையில்லை, விண்டெல்லாம் போகாது. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்து டார்க் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து ஷாமி வந்து நீங்கள் காலையில் மதியம் லஞ்சுக்குன்னா காலையிலேயே கூட செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பிஃபோராகவே நைட்டே கூட நீங்கள் எல்லாம் ப்ரிப்பரேஷன் செஞ்சுட்டு நீங்கள் பவுலில் போட்டு ஃப்ரீஸில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் மாவு எதுவுமே நம்ம இது கலக்கலை, கடலை மாவு இதெல்லாம் எதுவுமே கலக்கலை. டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டார்க் கலராகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பராக நான் ஷாமி செஞ்சுட்டேன். இந்த ஷாமி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கடலை மாவும் சேர்க்கல, கடலை பருப்பும் சேர்க்கல, அப்புறம் உடச்ச கடலையும் சேர்க்கல, முட்டையும் சேர்க்கல. இவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடச்ச கடலை இருக்குல்ல, அந்த நம்ம சட்னி அரைக்கிற உடச்ச கடலை, அந்த கடலை வந்து அரைச்சி கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வரலைன்னா பயமாக இருந்துச்சுன்னா எக்கு வந்து ஒரே ஒரு முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் 1/2 kgக்கு சேர்த்துட்டு அது ஒரு 2 உடச்ச கடலை, உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா உடச்ச கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சரி, இதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.